இந்த பாவைக்கு ஒருவரும் இல்லையே. பாவைக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்களே. இந்த பாவைக்கு நீங்கள் தன்னைய வாழ்க்கை பிச்சை நீ கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் புரண்டாலும் நீ எச்சல் பட்ட கனி இனி உன்னை தொடமாட்டேன். அடப்பாவி, ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ்ந்து நிற்கிறேன். என் கருப்பையை கெடுத்துட்டியடா பாவி. இனிமேல் உன்னை உயிரோட விட போவது இப்போதே அண்ணன்கிட்ட போறேன், நீதிமன்றம் போறேன், என்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி. அடப்பாவி, மக்களா மக்கள் செம்மறையாட்டு கூட்டமடே, நான் பணத்தை விட்டறிந்தால் நான் எதையும் சாதித்தோம். என் கூட்டம் பின்னாடி சொல்லி உனக்கு உயர் பிரச்சனை விடுந்தாலும் சரி, ஆனா உனக்கு நான் தண்டனை வாங்கி தராம விடவே மாட்டேன். அப்படியேதான் எப்பவே போறேன். போக வேண்டாம் வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் மரமண்டைக்கு அடப்பாவி, உன்ன மாதிரி ஆம்பளைக்கு இனிமேல் உலகத்துல உயிரோட வாழவே கூடாது. அப்படியா? உனக்கு தண்டனை வாங்கி தராம விடவே மாட்டேன். போக வேண்டாம் என்று என் மனம் துடிக்கிறது. போய்த்தான் ஆக வேண்டும் என்று உன் மனம் துடிக்கிறது. மனைவெளி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவர் நீ இருப்பதை விட கற்பையை கெடுத்துட்டான். என் கற்பையை அழித்ததும் கொலை செய்து நாசமாக்கி விட்டானே. அந்த பாவிக்கு நீங்க ஒரே ஒரு தங்க போட்ட தங்க
என்று ஆசையை வளர்த்து வந்தேனே, இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாயே தங்கா. நல்லது ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேனே, இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாயே தங்கா. அன்பின் பிறப்பிடமே, அறநெறிய நெறிப்பிடமே, மாசற்ற மணிமங்கா ஒளி விளக்கு, பொறுமையின் போற்றுடரே, இந்த அண்ணனை தன்னன் தனிமையாக தவிக்க விட்டு விட்டாயே தங்கா. ரெண்டு கட்ட விரலே கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போரே தங்காணி போரே, உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. ரெண்டு கட்ட விரலே கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போரே ஊர்கோலம் போரே, உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. அம்மாவோ மூச்சு நின்னு போனதுமே அண்ணன் கண்ணில கண்ணீர் கோலந்தா. ஏ கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்துக்கு தந்த சோகந்தா. பூவோம் இல்ல தங்கச்சிக்கு பொட்டோம் இல்ல, தங்கச்சிக்கு பொட்டும் இல்ல, பூவோம் இல்ல தங்கச்சிக்கு பொட்டோம் இல்ல, பூசோ மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அம்மா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவை போரே ஊர்கோலம் போரே, உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. ரெண்டு கட்ட விரலே கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போரே ஊர்கோலம் போரே, உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. நீ அழுதே ரத்தனானமெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சம்மா. உடம்பு சுடுகாட்டிலதான் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சம்மா. அண்ணன் ஒண்ணு கஷ்டப்பட விட்டதில்லை, கோபம் வந்தா கூட தங்கச்சிய திட்டியதில்லை. அண்ணன் ஒண்ணு கஷ்டப்பட விட்டதில்லை, கோபம் வந்தா கூட தங்கச்சிய திட்டியதில்லை. அம்மா ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருந்து அண்ணன் மடியில் மண்ணாய் சாய்ந்து போரே ஊர்கோலம் போரே, உன் தேரே அண்ணன் தூக்கி போரே. ரெண்டு கட்ட விரலை கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போரே ஊர்கோலம் போரே, உன் தேரே அண்ணன் தூக்கி போரே.
அண்ணா அண்ணா அண்ணான்னு பின்னாடியே சுத்துவியே. இனி உலகத்தை எப்போது பண்ணாலும் யார் பாத்தா என்னுடைய தங்கை நீ சொல்லவே இல்லையா? யார் போட்டாலும் உக்கால போய் நான் கொண்டாலும் ஆள் இல்லைன்னு போட்டு எடுத்துக்கிறேன் மச்சா. அவன் விடக்கூடாதுங்க. இப்படியே விட்டா உன் தங்கச்சி வந்தாலும் நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும். நீ நேரம் பண்ண நீதி உன் நீதி கிடைக்குமா? நீ கிடைக்கும். நல்லா பணம் மாற மாதிரி கோயில் சுத்தி சுத்தி வந்துச்சு. படிவு போட்டானே பாவி படிவு போட்டானே. ஐயோ பாவாட வாவுத்துக்கிறான். என்னுடைய தங்கை மன்னா, என்னுடைய தங்கை உடைய ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மன்னா. கதிரவா இதுவரை என்ன ஆட்சியில கொலை களவு கற்பழிக்கவில்லை. எந்த கொடிய வந்தாலும் இந்த தீய சிறை செய்கிறான். யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. அவன் யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றே. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முப்படை தலைமையார் அந்த ஆளவன் தான் மன்னா. அவனா இப்படிப்பட்ட இவனை சிறை செய்திருக்கான். அவன் எங்க இருக்கான்? அந்த புறத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த புறத்துல எப்ப பார்த்தாலும் பாடாது. என்ன மன்னா? அளவன் தான் மன்னா. இந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா? பெண்ணா? எந்த பெண்? இரண்டிற்கு இந்த பெண்ணத்தை பார்த்திருக்கிறாயா? இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நீ நான் ஒத்தடி பார்க்கல. ஏமாத்திராமா கோணம் வாய் காட்டுறான் மன்னா. இப்போ இந்த நினைவிற்கு வருகிறது மன்னா. தான் போது தெளிதையாவுக்கு ஒரு நேரத்தில் ஒரு 12 மணி இருக்குமா? இருக்கலாம். சரி விடு. நகர்வலத்தை முடித்து விட்டு நதிக்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்தேன். நீ அப்புறம் குதிரைப்படையில் ஐயோ அப்பொழுது இந்த பெண் ஒரு மரத்தடியில் அரச மரத்தடியில் இந்த பெண் நின்று நின்னுச்சு. அப்படித்தான் அருகாமையில் சென்றேன். அப்புறம் பெண்ணே எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்று நான் கேட்டேன். அதற்கு இந்த பெண் உரைத்த பதில் என்ன தெரியுமா? நான் விபச்சாரத்தை இந்த பொண்ணு நம்ம நாட்டில் இப்போது உனக்கு எப்படி அதிர்ச்சி வந்ததோ அதே அதிர்ச்சி தான் எனக்கு. சிந்தித்து செயல்பட்டேன். கால் நடுக்கம் தட 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 என்று உதவி பேச்சு வரவில்லை. ஒரு அடி எடுத்து வைத்து சரி என்று சுதாரித்துக் கொண்டு அப்புறம் ஓட்டோட்டமாக ஓடி வந்து முன்னிடத்தில் உழைத்து விட்டேன். உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த தொழிலும் செய்துங்க. என்ன சாகுதப்பல ஒரு நாள் கூப்பிட்டா வர முடியாது, எனக்கு உடம்பு செய்யலுமா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அப்படி இந்த தாண்டா ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுப்பான். ஒரு பொண்ணு பேச கூடாது. என்னுடைய தங்கை விபச்சாரம் சொல்லலாம். விபச்சாரம் என்ன ஒன்று தெரியாது மன்னருடைய தங்கை. உத்தம பத்திரன்னு சொல்ல வேண்டும் என்னுடைய தங்கை தான் சொல்ல வேண்டும். இந்த வேலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும். அண்ணா கதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கற்கல்கிறான், கதிர் வெடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்றே தெரியவில்லை. நாங்கள் இருவரும் நகமும் சதையும் போல் இருவரும் சிறந்த முறையில் கொடுத்த பணியை செம்மையாக செய்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது என் மீது அபாண்டமாக பை சுமத்துகிறான். சரி, அவன் சொல்வதை போல் விட்டோம். நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது? சாட்சி இல்லாம சபைக்கு வருவேனா? இத பாருங்க மன்னா, அவருடைய கட்டாரி அளவந்தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னோட கண் தேர்வு பழகுது, சாலையாச்சன் பழகுது. கட்டாரி என்னுடையதான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நான் கொலை செய்யறேன். ரஜினி படையாப்பால சொன்ன மாதிரியே சொல்றாடா. மாப்பிள்ளை யூத்தம்மா ஆனா போட்டுக்க ட்ரெஸ் மொத்தம் எதுதான் சொல்ற மாதிரி இருக்குதா? என்னுடைய வார்த்தையில் உனக்கு சந்தேகம்? சந்தேகம் கன்ஃபார்ம். ஒரு குடும்பத்தில் சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டாலே அந்த குடும்பம் விளங்க. ஆமா ஆமா, உனக்கு கன்ஃபார்ம் வந்து விட்டது. ஆகையால் உன்னுடைய கன்ஃபார்மை நானே நிவர்த்தி செய்கிறேன். எப்படி தெரியுமா? ஒரு நேரத்தில் மன்னா, உள்ள நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு
போர் முனையில் வருவான். நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதியா என்று என்னை பார்த்து கேட்டீங்க. நிறைவேறிக்கிறதா? உண்மை உண்மை. அப்போது நான் என்ன உரைத்தேன்? மன்னா, இப்போதே கட்டளையிட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் வடிவப்பேன் என்று உரைத்தேன். நிறைவேறிக்கிறது. அப்போது எனக்கு கட்டளையிட்டர்கள். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்றேன். எனது படை குதிரைப்படையில் சவாரி செய்யும்போது என் கட்டாரி கை தவறி விழுந்து விட்டது. போரிலே கட்டாரி காணவில்லை. ஏறினேன், அலைந்தேன், கட்டாரி காணவில்லை. உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி அவர் குதிரை போச்சாலும் லேசா போறா நூல்ல தம்மாரு அப்படி போச்சாலும் கத்தி எங்க எகிரி கீவிட்டு எனக்கு இப்பதான் தெரியுதுப்பா கொலை எப்படி நடந்திருக்கணும். அந்த வழியா எவனா போயிருப்பான், கத்தி நல்லா எடுத்துட்டு போயிருப்பான். அவனா இவன் கூட்டிருப்பான், அவனா ஆசையில ஓட்டு இருப்பான், இவன் துட்டு கேட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லிருப்பான், இவன் ஓவரா பேசிப்பான், கத்தி சும்மாதான் சொல்லிட்டு போடுவான். இவ்வளவுதான் நடந்துக்குதுப்பா. பாவி எழுந்தாலும் கையிலப்பா நீ மாட்டி இந்த கொலைக்கு இன்னும் கொஞ்ச நாள் இதேதான் தலைவா. கொள்ளையாக தவிக்கிறேன். இருவரும் நெருப்பு இருக்கிறது. நடுவே நான் சிற்றெரும்பை போல் துடிக்கிறேன். ஒரு உரையில இருவாளாக இருக்கிறேன். இவனோ முப்படை தளபதி ஆளவன், நீயோ என் கோட்டை காவல். உன் தங்கையை சத்தியமா சொல்றேன், செத்து போனமே ஏன் வந்து காரி மூஞ்சிட்டு போட்டுக்கிட்டான். உனக்கு எப்படிமா மனம் உடன் பிறந்தால் தான் தங்கையா, பெற்றால் தான் பிள்ளையா, ரத்த பாசம் மார்பிலே பாயுதம்மா. இங்க பாக்கத்து பாத்துந்தாங்க வீடியோல. தங்கா, இனி உன்னை விட்டு நான் எப்படி உயிர் வாழ போறேன்? செத்துறான்டா டம்னு. கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவன் ஏத்து நான் குத்துற மாடா. தங்கா, இனி உன் திருமணத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நீ வந்து போட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பயங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாலு எந்த சதிகாரன், எந்த நயவஞ்சகன், எந்த கொடியவன் என் தங்கை கொலை செய்தனோ, நீதிக்காக வாழ வேண்டும் அண்ணா. நீதி தேவோ. நீ சிவாதிக்கு என்ன செஞ்சாமா? அசியாதனிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அண்ணா, எதை எப்படி வணங்க வேண்டும் என்று. நாங்கள் வாயினால் உரிங்கள் மன்னா, உரிங்கள் மன்னா. ஐயோ, தீர்ப்பு சொல்லுங்கடா. அப்படியே சொசைட்டில இருக்கிற மாதிரி ஆண்டாண்டு தோறும் வலது மண்டாலும் ஆண்டவர் வருவாரோ இறந்தவன் தங்க எழுந்து வர போவதில்லை. எனக்கு தங்கதான் மன்னா. உண்மை. இருந்தவன் இந்த கொலைக்கு சரியான சாட்சிகளில் சாட்சி இல்லையா? அதற்காக என்ன நீதி வழங்க முடியாது. இந்த கொலையை எவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் போட்டல்ல அன்று உன் தங்கையை தொட்டு மார்மீது எட்டு உதைக்க பார்த்தாயா? முப்படை தளபதி ஆளவந்தனை தொட்டா வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கக்கூடாது. உன் தங்கையை கழுத்தில் இது பண்ணி முட்டி அவனே வச்சுக்கலாம். ரெண்டாவது முட்டி வாடிக்கிறான். தலைச்சேரி விட்டது. இவளை பார்த்து கலங்கி கண்ணீர் வெடிக்க வேண்டும். உன்னால் என்னடா செய்ய முடியும்? ஏழைக்கு நீதியே கிடையாதா? ஏழைக்கு எனக்குப்பா நீதி கிடைச்சிருக்கு. நீ ஒரு ஆள் தயா சொல்லிட்டு ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காதுப்பா. ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காது. பண்ண வேலை தான். ஏழைதான்பா. ஏழைதான். இது போல நண்டா கேஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, விட்டு போடுங்க. விட்டுட்டு போயிடணுமா? ஆமாப்பா. ஏன்னா அந்த கேஸ் உன் பக்கம் திரும்பிடும். நான் பணக்காரன்பா, பணக்காரன். துட்டு வாங்கணும்னு இதெல்லாம் தெரியாதுப்பா. வாங்கி நம்பி கூட்டுருவாங்க. நீ தம்மா கோர்ட்டு கேஸ்ல அள்ளி கிடக்கலாம். பணம் இருந்தா எது ஒன்னாலும் செய்யலாமா? நீ கூட கற்பழிக்கலாம்டா. பணம் தான் நீ கூட கற்பழிக்கலாம். அது போல உலகமான ஆகிது. அது போல உலகமான பணம் தாண்டா முக்கியம். இந்த நாட்டுல பணம் தாண்டா முக்கியம்.
இந்த பந்துக்கு தாண்டா அவனை வீந்து வீந்து நச்சிட்டு போறான். இந்த பந்துக்கு தானே மண்ணன் தம்முன்னு நின்று போறாரு. இந்த பந்துக்கு தானே இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல உட்காந்து கிடக்குறாங்க. இந்த பந்துக்கு தானே பாவம் எவ்வளவு பண்ணாலும் இந்த பொண்ணு மேல நச்சு போட்டு. இந்த பந்துக்கு தாண்டா நீ கூட வாய் முடிச்சு. இந்த பந்துக்கு தாண்டா நானும் முக்கி முக்கி பேசிங்க. ஆனா இவங்க கொண்டு தாண்டா பந்து குத்துட்டு பாத்துங்க. இது தாண்டா உலகம். சரி பரவாயில்ல, உங்க அம்மா அது பார்த்தா அம்மா மலர்கொடி உன்னை யாரு என்னம்மா பண்ணாங்க? அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு போனியே, இப்படி படமா கிடக்குறியா ராஜா? உன்னை எந்த பாவிடி இப்படி செஞ்சா? அம்மா உன் தந்தை இறந்த பிறகு இந்த பாவி உன்னை எப்படி நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தனேன். உன்னை நான் எந்த நிலைமையா பார்க்க வேண்டும் மகளே? அம்மா உனக்கு ஒரு திருமணத்தை செய்து நான் கண்களிர பார்க்க வேண்டும் என்று நான் மணக்கோட்டை கட்டினேனே. என் மணக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டாய் என் மகளே. அம்மா ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா? அம்மா ராஜா, எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அழ மாட்டாங்கம்மா. ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்த மொழியில் இருந்தாலும், அவ எந்த வேலையில் இருந்தாலும், அம்மா என்ன பெத்த தாயே என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா, என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா, அம்மா அம்மான்னு மார்மீது அடித்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்துல அழும் போதுதான் அங்க கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களா மகளே. அம்மா என்னது பணம் ஆகிட்டியே, என்னது பணம் ஆகிட்டியே ராஜா. அம்மா உன்னை எடுத்து அடைக்கல செய்யக்கூட நான் விதி இல்லாதவளா நிக்கிறேனே, உன்னை எடுத்து தகனம் செய்யக்கூட நான் கதி இல்லாதவளா நிக்கிறேன். அம்மா அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே, இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. என் மகளை எடுத்து அடைக்கல செய்ய உங்ககிட்ட நான் மடி ஏந்தி பிச்சை கேட்கிறேம்மா. இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே, இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அம்மா. முன்னூறு நாள் சுமந்து உன்னை நான் மூச்சடைக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னை நாம் பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நீ உறங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா. ஓ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா, தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி
பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப கால் கடுக்க நீ நடப்ப நெல்லிச்சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப மாத்திக்கட்ட இல்லாம விடியேறி நீ இருப்ப செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப ஊரப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீர நீ முடிப்ப என்ன தேச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி கட்டி முடிப்ப முத்தமிய நாம் படிக்க உடானி தெரிஞ்சி அம்மா முத்தமிய நாம் படிக்க உடானி தெரிஞ்சி அம்மாவோ ஒத்த கல்லு முக்குத்தியதா அழகு வச்சி அம்மா பெத்தவளே நீதான் என் கோயிலம்மா பெத்தவளே நீதான் என் கோயிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தா நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாராட்டி அம்மா காலத்துக்கும் வறுமையிலே கரங்கிற நின்னழுதா கரை சேர வேணும் மண்ணு கடவுள நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்ச ஆலமரமா வளர அடி வேற நீரச்ச சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சோமந்தினி சோகப்பட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் அம்மாடா பெத்த கடை உனக்குத்தான் எப்படி தீரும் அம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் அம்மாடா பெத்த கடை உனக்குத்தான் எப்படி தீரும் அம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா 300 நாள் சுமந்து ஒன்ன மூச்சடைக்க பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து ஒன்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நீ ஓரங்கையன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாரா அம்மா உன்னை 10 மாதம் சுமந்து பிறத பாடுபட்டு அது எவங்கிட்ட போராடி இந்த பாவி நப்பன்று பெற்றெடுத்து உன்னை நான் எந்த நிலைமையிலையா பார்க்க வேண்டும் மகளே இந்த பாவி வயத்துல நீ ஆண்டி மகளா வந்து பிறக்கணும் நீ பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா என்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய ராஜா அம்மா பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா சொல்லாமல் போனது மகளே நாயமா பொழுதாகி போனது சொல்லாமல் போனது மகளே நாயமா பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா
எனக்காரோ யாரோ என் தெய்வமே